குழந்தைகளுக்கு வந்து சம்பாரித்து கொடுத்தா குழந்தைங்க ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறதே பெற்றோர்களுடைய ஒரு உளவியல் வியாதி. குழந்தைகளுக்கு வந்து சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து பணத்தை கொடுக்கறதல்ல, இவங்க அறிவையும் உருவாக்கி இந்த அறிவையும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அது எந்த அறிவுனா, தானும் உழைத்து பிறரையும் உழைப்புக்கு உதவி செய்யக்கூடிய அறிவை தான் கொடுக்கணுமே தவிர, இவங்க பணத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை வாழ வைக்கிறது வந்து அது வந்து மகிழ்ச்சி நிலையை கிடையாது, ஒரு சோம்பேறி நிலை. இன்றைக்கி பெற்றோர்கள் வந்து எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பணத்தை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து ஜாலியாக இருக்க வைக்கணும், தன்னுடைய தகுதிக்கு ஒரு உயர்ந்த ஸ்கூலோ காலேஜில் கொண்டு போய் சேர்த்தணும், தன்னுடைய தகுதியை வெளியே சொல்கிறதுக்கு காரோ பைக்கோ வாங்கி கொடுக்கணும், தன்னுடைய தகுதியை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து அல்லது வெளியே சொல்கிறதுக்கு வந்து உயர்ந்த இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், தன்னுடைய வாழ்க்கை தரத்தை வந்து குழந்தைகள் மூலமாக வந்து வெளிக்காய்க்கணும்னு நினைக்கிறதுனா அந்த குழந்தைகள் இவருடைய சம்பாதியத்தில் காசில் வந்து வாழ்ந்துருது, இவர்களுக்கு பின்னாடி வாழ முடிய மாட்டேங்குது. அப்போ சம்பாதிக்கிறதுங்கிறது எதை சார்ந்ததுன்னா, பொருளை சேர்த்து வைக்கிறதில்ல, அறிவையும் சேர்த்துறது, சமூகத்துக்கு தேவையான உழைப்பையும் சேர்த்துறது, நம்மை வந்து ஒவ்வொரு செயல்லையுமே வந்து குழந்தைகளுக்கு ரோல் மாடலாக முன்மாதிரியாக காமிக்கிறது தான். முன்மாதிரியாங்கிறது நல்ல ட்ரெஸ் போடுறது, நல்ல வாகனத்தில் போகிறது, ஹோட்டலுக்கு வாங்கி கொடுக்குறதே இல்லை. ஒரு பெற்றோர்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த குழந்தை முன்னாடி என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தை அந்த பெற்றோரை எந்த பார்வையில் பார்க்குது அப்படிங்கிறது முக்கியம். அதாவது ஒரு பல்பு இருக்குது, அந்த பல்பு வந்து என்ன செய்யுது, வெளிச்சத்தை கொடுக்குது இல்லையா? ஆனால் அதே பல்பு வந்து விட்டில் பூச்சி, அந்த வண்டு, கொசுக்களை இழுக்குதா இல்லையா? அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, நல்லதோட கெட்டது வந்து இருக்கும். அந்த கெட்டதை தவிர்த்து நல்லதை கொண்டு வர்றதுக்குண்டான உழைப்பை வந்து யார் செய்யணும், பெற்றோர்கள் செய்யணும். அதனால் உழைப்புங்கிறது வந்து சாதாரணமாக வந்து பணத்தை சம்பாதிச்சு குழந்தைகளை சந்தோஷமாக வாழ வைக்கிறதே அல்ல, குழந்தைகளை வந்து உழைக்க வைக்கிறதுக்கு அறிவு ரீதியான வளர்ச்சிக்கு உருவாக்குறது தான் பெற்றோர்களுடைய முக்கியமான விஷயங்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்டி உளவியல் கோட்பாடு. நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் அறிவு ரீதியான சம்பாதிப்பு நமக்கு செய்கிறோமா, அதே மாதிரி நம்மளுடைய உழைப்பு அறிவுக்காக இருக்குதா, இல்லை பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வேலை செய்தா, அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரித்து கொடுத்து அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் பணத்துக்கு உண்டான கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு போலியான சந்தோஷ உலகத்தை காமிச்சிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு அவங்க பின்னாடி வருவாங்கன்னு கற்பனை பண்ணுறீங்களா? அதாவது ஒருத்தருக்கு வேலை செய்கிறதுங்கிறது வந்து உன்னுடைய உழைப்பை வந்து அங்கே கொடுக்குற, அவங்க அதுக்கு பகரமாக அதுக்கு ஈக்குவலாக பணத்தை கொடுக்குறாங்க. இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ற அந்த குழந்தைக்கு உழைப்பு தெரியுமா, அந்த குழந்தைக்கு பணம் தான் தெரியும். ஏன்னா உன்னுடைய உழைப்பை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நிறையா பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கஷ்டமே என்னென்னா, தன்னுடைய குழந்தைகள் மதிக்கிறது இல்லை, தன்னுடைய குழந்தைகள் புரிஞ்சுக்கிறது இல்லை, தன்னுடைய குழந்தைகள் வந்து ஜாலியாக இருக்குது, என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கலிக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கலையா, இவங்க புரிய வைக்கலையா? ஏன்னா இவங்க வந்து குழந்தைக்கு வந்து பணத்தை தான் காமிக்கிறாங்களே தவிர இவங்க உழைப்பு என்னன்னு காமிக்கவே இல்லை. அந்த உழைக்கிற இடத்தை கூட்டிகிட்டு போய் சொல்கிறதே கேவலம் நினைக்கிறாங்க. அப்போ வந்து குழந்தைகளுடைய கணக்கில் மாதம் சம்பளம் வருது, டெய்லி செலவு கொடுக்குறாங்க. அப்போ எது கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க உழைப்பு எவ்வளோ செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ அவமானப்படுறாங்க, கடன் எவ்வளோ தூரம் கட்டுறாங்க, கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா வராது. குழந்தைகள் அதை நேரடியாக பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்போ இதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கு கஷ்டத்தை சொல்லாத அப்படின்னு சொல்லி. இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்போ குழந்தைகளுக்கு நல்லது கஷ்டமே இல்லாமல் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும், கஷ்டமே இல்லாத பணம் வருது. அதனால தான் இன்றைக்கி நிறைய தவறான வழியில் போகிறாங்க. அதாவது பணம்ங்கிறது உழைப்புக்கு பின்னாடி வரக்கூடியது. அந்த உழைப்புங்கிறது அவமானம், கேவலம், அதாவது கடினமான முயற்சி. அதே மாதிரி வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளை வந்து அமைச்சுக்கிறது, அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறது, காதில் கேட்கறது ஒன்று, அதை கேட்டதை செய்கிறது ஒன்று. அதே மாதிரி வந்து காலையில் இத்தனை மணிக்கு அங்கே போகணும்னா அத்தனை மணிக்கு போகணும். அது இதுக்கெல்லாம் பின்னாடி தான் பணம் ஒழிஞ்சிருக்குது. அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து முறைப்படுத்தணுங்கிறது வந்து செலவு பண்ணுறதே அல்ல, தேவைக்கு செலவு பண்ணிட்டு அதை வந்து மிச்சப்படுத்துறது தான் முக்கியம். அதனால தான் அடிக்கடி வந்து நாங்கள் எங்களுடைய எல்லா ப்ரோக்ராம்லேயும் சொல்கிறது என்னென்னா, பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு சேமிக்காத, சேமிச்சது போக மீதியை செலவு பண்ணுன்னு சொல்கிறோம். செலவுங்கிறது வந்து தேவைக்காக இருந்தால் அது செலவு, தேவையில்லாமல் இருந்தால்
அது வீண் விரயம். அதனால் உழைப்புங்கிறது பணத்துக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குதுங்கிறத சொல்லாத ஒரு பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைய நல்லா வளர்த்துங்கிற பேரில் பணத்தை மட்டும் காமிக்கிறாங்க, உழைப்பு காமிக்கிறதில்ல. இது அவர்களுக்கு செய்யக்கூடிய உழைப்பு சார்ந்த துரோகம். சைக்கலாஜிக்கல் பெட்ரையல் அப்படிங்கிறது இதுதான். அதாவது உழைப்பு சார்ந்த ஒரு துரோகம்ங்கிறது பணத்தை மட்டும் காமிச்சிட்டு அவங்களுக்கு எந்த விதமான உழைப்புக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டத்தையும் காமிக்காமல் இருக்கிறது. இது மணி சைக்காலஜின்னு சொல்கிறோம், பண உளவியல், உழைப்பு உளவியல். அதே போல் இன்னொன்று இருக்கிறது உழைப்பு முதலீடு. அதே போல் நீங்கள் குழந்தைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதற்கு உங்களுடைய உளவியல் சார்ந்த படிவம் தான் உங்களுடைய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பணம் சார்ந்த பதிவு அல்ல, உங்களுடைய உளவியல் படிமம் தான் குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு எதை கொடுக்குறீங்க, அதாவது உங்களுடைய கஷ்டத்துக்கு பின்னாடி தான் பணம் வருதுங்கிறதா, இல்லை பணங்கிறது எப்படியோ வருது நீ கஷ்டப்படாமல் இருன்னு சொல்கிறீங்களா? உங்கள் மூலமாக, உங்கள் நடத்தையின் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும், நீங்கள் குழந்தையை எப்படிப்பட்ட குழந்தையாக முறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்பதை உருவாக்கியுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுடைய கற்றல் திறனை மேம்படுத்த சர்வதேச கற்றல் திறன், அதாவது இன்டர்நேஷனல் லேர்னிங் என்பதை உருவாக்கி அவருடைய கற்றலில் உள்ள பல்வேறு சிக்கலை கண்டறிய லேர்னிங் லேப் கற்றல் ஆய்வகத்தை உருவாக்கி அவருடைய கற்றல் பழக்கத்தை மென்டாரிங் பண்ணுவதற்காக லேர்னிங் ஜிம் என்கின்ற சிறப்பு துறையை உருவாக்கியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு தயக்கப்படாமல் உங்களுடைய வளர்ச்சிக்காக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.